வணக்கம் கரவல மீனவன் மக்களை இன்றைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம கம்மாக்கில் நம்ம நண்பர்கள் வலை விட்டு பாலை மீன் இந்த சிலேப்பி கெண்டை இந்த மீன் பிடிக்கிறதுக்கு தான் நண்பர்கள் வலை இலக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒரு வழியாக வலை இலக்கிட்டாங்க. பாருங்கள், வலை இலக்கி ஒரு கை இந்த பக்கமும் ஒரு கை அந்த பக்கமும் இருக்குது நண்பர்களே. ஆனால் நடுவை சரியான முள் தான் இருக்குது. நடுவை சரியான முள் நண்பர்கள். அதனால் வலையை காலில் வச்சுக்கிட்டு நம்ம முள் ஒட்ட போக முடியாது. நம்ம இடத்த தான் வச்சுக்கிட்டு நம்ம வலை படுக்க முடியும். படுத்தோன்னே இங்கே எங்கிட்ட 2-3 பசங்க வருவாங்க பாருங்கள். அந்த தண்ணியை போட்டோன்னே மீன் வலையில் போய் தக்கி நண்பர்கள். பாருங்கள், பையை வச்சு எழுத்துருக்கா. அங்கிட்டு ஒரு அண்ணன் வலை இலக்கிட்டு போகிறாங்க. வலை சரியான நெட்டு நண்பர்களே. கிட்டத்தட்ட வலை போகும். இங்கேருந்து அந்த தலைப்புக்கு முடிய போக்கு போகும் நண்பர்களே. செம போக்கு தான் வலை. பாருங்கள், வலை இலக்கிறதுக்காக இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் மீன் தக்கி பாருங்கள். என்னென்ன மீன் மாட்டுதுன்னு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். பாருங்கள், எங்கே போயிட்டா பற்றிலாங்க. இந்த அண்ணன் இந்த தூரில் இருக்காங்க. அந்த இன்னொரு ஆள் அவ்வளோ போயிட்டா. அப்போ எவ்வளோ லென்த்து வலை போகுது பற்றிலா. இந்த பாருங்கள், தண்ணியை போடுறா பாருங்கள். தண்ணியை போடப்போ நம்ம கருவிக்கில் அந்த முள்ளுகளை கிண்ட ஏன்னா முள்ளுக்குள்ள தான் அந்த மீன் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. நம்ம அந்த முள்ளை கிளச்சோம்னா நேராக வலையில் போய் மாட்டு நண்பர்களே. பாருங்கள், அண்ணன் ஃபுல்லாக தம்பி அண்ணன் எல்லோரும் விரட்டுறா மீனை. கல்லை தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. பாருங்கள், இப்போ வலையில் போய் மாட்டு பாருங்கள். சலசலசான வலையில் பூக்கும் பாருங்க. ஏன்னா அது உள்ளே சேரு தான் நண்பர்களே. அதனால் சேத்துக்குள்ளே தான் இருக்குது அந்த மீன். பாலை மீன் சொல்கிறது. ஆனால் ஆளை கொண்டு டப்பு டப்புன்னு பாயும், வலைக்கு மேலே பாயும். பாருங்கள், கம்பை வச்சு குத்துறா பாருங்கள். உள்ளே தான் இருக்குது. அந்த கல்லையும் கரெக்டையும் தூக்கி போடுறாங்க பாருங்கள் எப்படி தைக்கிது மட்டும் பாருங்கள். பற்றிக்கிட்டே இருக்குது நண்பர்களே. பத்தினாத்தான் நம்மளுக்கு வலையில் மீன் மாட்டு. இல்லாட்டா அதுக்குள்ளேயே தான் நின்று முள்ளையே தான் சுற்றிக்கிட்டு மண்டிக்கு இன்றைக்கி உள்ளே வலைக்குள்ள போகாது. பாருங்கள், பற்றிட்டாங்க. இப்போ வலையை இப்போ முடுக்குவா பாருங்கள். பாருங்கள், இங்கிட்டு 2-3 பேருக்கிட்ட பத்திரா நம்மள பாருங்கள். இதை கம்மாக்கில் எதனா மழை டயத்தில் மீன் வரும். மலைக்கு வர மீன் தண்ணி நின்றோடனே அந்த மீன் ஃபுல்லாக அப்படியே அந்த கம்மாவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே நிற்கும். பாருங்கள், வலையை பிடிச்சி வலையை கழிக்கிறா பற்றிலாங்க. என்ன மீன் மாட்டிருக்கு பார்ப்போம் நண்பர்களை. பாருங்கள், இறால் மாட்டி இருக்கு நண்பர்களே. இறால்லாம் கிடக்கு நண்பர்களே. பாருங்கள், இறாலை பற்றிலாம் இது வெள்ளரால்னு சொல்லுவாங்க. இது வரிரால் இல்லை, வெள்ளரால் கூனின்னு சொல்லுவாங்க. மீடியமான சைஸ் தான், ரொம்ப பெருசு இல்லை. இது மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு தான் போகும் கிலோ. நம்ம அதேமாதிரி பொரியலுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இறால்லாம் மாட்டிருக்கு பாருங்கள். ஆனால் வலை ஆய்வு கண்ணி தான். ஆனால் அதுலேயே மாட்டியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு இறால்லாம் கிடக்கு பார்த்திலாங்க. பாருங்கள், மீனப்பெல்லாம் கழிக்கிறா பாருங்கள் நண்பர்கள். பாருங்கள், வெறும் என்ன மீன், பாலை மீன், குளஞ்சான், கெண்டை, சிலேப்பி கெண்டை எல்லாம் தான் மாட்டியிருக்கு நண்பர்களே. பாருங்கள், ஒரு 3-4 பேர் வலை விட்டு ஆளுக்கு கொஞ்சம் கறிக்கு தான் கொண்டு போவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மீன் அந்தளவுக்கு நம்மளுக்கு சேற்றமாக மீன் பாயலை. வலையில் முள்ளுக்குள்ளேயே பாதி போய் ஒளிஞ்சிட்டான் போல். பாருங்கள், வலையை கழிக்கிறா பாருங்கள். வலை புது வலை தாங்க. நேற்று தாங்க வலை இறக்குனாங்க. இது சலங்கவலைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இது சாட்டு போட்ட வலை. ஆனால் உள்ளே போச்சுன்னா மீன் எந்த மீனாக இருந்தாலும் வெளியே தட்ட முடியாது. பாருங்கள், அதை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு வலை வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வலை வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வலை தரலாம். பாருங்கள், சிலேப்பியை பற்றிலா. சிலேப்பினா எடுத்து முறுக்கு பொறிச்சு பற்றிலா. இதனால் கம்மாக்கில் வலை விடுறதுக்கு சரியான வலை நண்பர்களே. நீங்கள் வலை வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் மொபைல் நம்பரே மறக்காமல் நீங்கள் எனக்கு அனுப்பிடுங்க. எனக்கு அதில் வலை சரியான மீன் பாருங்கள். மீன் இன்னும் வலையில் இன்னும் மாட்டி கிடக்கு பாருங்கள். வலையில் வெறும் பாலை மீன் தாங்க. மீன் உயிரோடு தாங்க இருக்குது. இன்றைக்கி நல்ல ரேட். இன்றைக்கி அண்ணன் மாதிரி இன்றைக்கி குழம்புக்கு இன்றைக்கி கொண்டு போயிடா. இன்றைக்கி பாருங்கள், இறால் தான் அதிகமாக வெடிச்சு போகுது. இல்லை, பார்க்கவே இப்படி கம்மாக்கில் வலை விட்டு அனுபவம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதுதான் வெள்ளரால். இறாலை பாருங்கள் எப்படி கழிக்கிறாங்க. சரச்சான்னு கழிச்சிக்கிட்டு இப்போ அடுத்த பாடுக்கு வலை இலக்குவாங்க பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி வலை விட்டு என்னென்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. சிலேப்பி பற்றிலாம். சிலேப்பி சைஸை சின்னது இருக்குது, பருசு இருக்குது. இந்த சிலேப்பி மறக்காம வீடியோ பாருங்கள். நம்ம கரா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்த அனுபவம் இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.